ஈரான் மேல நடந்த தாக்குதல் இது மத்திய கிழக்குல மட்டும் இல்ல, உலகத்தையே உலுக்கி இருக்கு. இத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். பிப்ரவரி 28 விடியறதுக்கு முன்னாடி ஈரானோட அதிகார மையத்துக்கு ரொம்ப பக்கத்துல பயங்கரமான வெடிச்சத்தம். இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல. இது அமெரிக்காவோட ஆதரவோட இஸ்ரேல் நடத்தினதா சொல்லப்படுற ஒரு துல்லியமான தாக்குதல். ஏற்கனவே பதட்டமா இருக்கிற ஒரு பகுதியை இப்ப போரோட விளிம்புக்கே கொண்டு போயிருக்கு. அப்போ நம்ம எல்லார் மனசுலயும் ஒரே கேள்விதான், இது ஒரு பெரிய போரோட ஆரம்பமா? இந்த கேள்விக்கு பதில் தேட வாங்க இந்த சிக்கலான புதிரோட ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். இந்த விஷயத்தை முழுசா புரிஞ்சுக்க நாம ஒரு 6 முக்கியமான தலைப்புகளை பார்க்க போறோம். தாக்குதலுக்கு என்ன காரணம், இந்த அணுசக்தி பிரச்சனை என்ன, ஏன் ஒப்பந்தம் முறிஞ்சது, ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்க, இதனால உலகத்துக்கு என்ன பாதிப்பு, கடைசியா வரலாறு இதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க முதல்ல ஆரம்பிக்கலாம். இந்த மொத்த பிரச்சனைக்கும் மையப்புள்ளியா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். அது என்னன்னா, ஈரானோட சர்ச்சைக்குரிய அணுசக்தி திட்டம். இந்த முழு பிரச்சனையும் நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல யுரேனியம் செறிவூட்டல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ சாதாரண காஃபியை எடுத்து அது ரொம்ப பவர்ஃபுல்லான எஸ்பிரஸோவா மாத்துறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இயற்கையா கிடைக்கிற யுரேனியத்தை எடுத்து அதை ரொம்ப சக்தி வாய்ந்த எரிபொருளா மாத்துறது தான் இந்த ப்ராசஸ். இங்க தான் விஷயமே ரொம்ப சிக்கலாகுது. அமைதியா மின்சாரம் தயாரிக்கிற அணுசக்திக்கும் உலகத்தையே அழிக்கிற அணு ஆயுதத்துக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் அந்த செறிவூட்டல் அளவுல தான் இருக்கு. சொல்லப்போனா இது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி ரொம்ப மெல்லிசான ஒரு கோடு தான். சரி, இப்ப என்ன பிரச்சனைனா, ஈரான் 60% வரைக்கும் செறிவூட்டல கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஆயுதம் செய்ய தேவை 90%. பாத்தீங்கன்னா ரொம்பவே பக்கத்துல வந்துட்டாங்க. இதுதான் இப்போ உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரிய ஆபாயமணியா அடிச்சிட்டு இருக்கு. நிலைமை எப்படி இவ்ளோ மோசமாச்சு? இதை தடுக்க ஒரு சர்வதேச ஒப்பந்தம்லாம் இருந்துச்சே, அப்போ அதுக்கு என்னதான் ஆச்சு? வாங்க அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, 2015ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் போட்டாங்க. ஈரான் அவங்களோட அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்திக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா 2018ல அமெரிக்கா திடீர்னு இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியே போயிட்டாங்க. அதுதான் பெரிய திருப்புமுனையா அமைஞ்சது. அன்னையிலிருந்து நிலைமை தலைகீழா மாறி மோசமாயிட்டே போகுது. ஒப்பந்தம் முறிஞ்சு போனதும் பேச்சுவார்த்தைக்கும் வழி இல்லாம போச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்க நிலைப்பாடுல ரொம்ப உறுதியா இருந்ததால ஒரு முட்டுக்கட்டை ஏற்பட்டுச்சு. இங்க தான் பிரச்சனை இன்னும் பெருசாகுது. ஒரு பக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் அவங்களோட அணுசக்தி திட்டத்தை முழுசா கைவிடணும்னு சொல்றாங்க. ஆனா ஈரான் என்ன சொல்லுதுன்னா, அமைதியான வழியில அணுசக்தியை பயன்படுத்துறது எங்களோட உரிமைன்னு வாதாடுது. இந்த 2 பக்கத்துக்கும் நடுவுல சமரசங்கிறதுக்கு இடமே இல்லாம போச்சு. சரி, பேச்சுவார்த்தை தான் நடக்கல. அப்போ இந்த ராணுவ நடவடிக்கைக்கு என்னதான் காரணம்? அமெரிக்காவோட பார்வையில இதுக்கு 2 முக்கிய நோக்கங்கள் இருக்கு. ஆனா இந்த நோக்கங்களை பார்க்கும்போது சில தார்மீக கேள்விகள் எழும்புது இல்லையா? ஒரு வெளிநாடு வந்து இன்னொரு நாட்டுல ஆட்சி மாற்றம் செய்யணும்னு சொல்றது எந்த விதத்துல சரி? அது மட்டும் இல்லாம சில நாடுகள் கையில மட்டும் அணு ஆயுதம் இருக்கலாம், மத்தவங்க கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்றது ஒரு இரட்டை வேஷம் மாதிரி தெரியலையா? இந்த சண்டை ஏதோ தூரத்துல நடக்குது, நமக்கு என்னன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நிஜம் அது இல்ல. இதோட விளைவுகள் நம்மளோட அன்றாட வாழ்க்கைய, ஏன் நம்ம பர்ஸ கூட நேரடியா பாதிக்க போகுது. எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன ஜலசந்தியில ஒரு பிரச்சனை, அது எப்படி உலக பொருளாதாரத்தை ஆட்டி படைக்கும்னு யோசிக்கிறீங்களா? இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி. ஒன்னு விழுந்தா வரிசையா எல்லாமே விழும். கப்பல் போக்குவரத்து பாதிக்கும், எண்ணெய் வரத்து குறையும், பெட்ரோல் டீசல் விலை ராக்கெட் வேகத்துல ஏறும். கடைசியில இது நம்ம எல்லாரையும் பாதிக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவே எடுத்துக்கலாமே. நாம தான் உலகத்திலேயே 3வது பெரிய எண்ணெய் நுகர்வோர். ஆனா நம்ம தேவையில 88% இறக்குமதி தான். யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்ளோ பெரிய அளவுல வெளிநாடுகளை சார்ந்திருக்கோம்னு. அந்த இறக்குமதி எண்ணெயில பெரும் பகுதி இந்த ஹார்மஸ் ஜலசந்தி வழியா தான் வருது. இப்ப கணக்க பாருங்க, ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை வெறும் $1 ஏறினா கூட இந்தியாவோட இறக்குமதி செலவு $2 பில்லியன் அதிகமாகும். இதனால ரூபாயோட மதிப்பு குறையும், விலைவாசி உயரும். இது நேரடியா நம்மள தாக்குற விஷயம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ராணுவ தாக்குதல் மூலியமா அவங்க நினைச்சதை சாதிக்க முடியுமா, இல்ல இது நிலைமைய இன்னும் மோசமாக்குமா? வரலாறு நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமாங்க. ஈராக் ஞாபகம் இருக்கா? சதாம் ஹுசைனை பதவியில இருந்து தூக்குனதுக்கு அப்புறம் அங்க ஜனநாயகம் வந்துருச்சா? இல்ல, பல வருஷமா ஓயாத வன்முறையும் கிளர்ச்சியும் தான் மிச்சம். அடுத்து சிரியா. அங்க வெளிநாட்டு சக்திகள் குண்டு போட்டதுனால உள்நாட்டு போர் இன்னும் மோசமாச்சு. அது மட்டும் இல்லாம ISIS மாதிரி கொடூரமான தீவிரவாத குழுக்கள் உருவாகிறதுக்கும் இது ஒரு காரணமா அமைஞ்சது. கடைசியா ஆப்கானிஸ்தான் 20 வருஷம் பில்லியன் கணக்குல டாலர் செலவு பண்ணி என்ன சாதிச்சாங்க? கடைசியில தாலிபான்களே திரும்பவும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. மொத்த முயற்சியும் வீண். சோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது? வெளிநாட்டிலிருந்து தாக்குதல் நடத்தினா அது ஒரு சர்வாதிகார ஆட்சியை பலவீனப்படுத்தாது. அதுக்கு பதிலா அந்த நாட்டு மக்களை அந்த ஆட்சியாளருக்கு ஆதரவா ஒன்னு சேர்க்கும். நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு நேர்மாறான விளைவு தான் நடக்குது.
அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி ரொம்ப விசித்திரமானது. ஈரான அணு ஆயுதம் தயாரிக்க விடாம தடுக்கிறதுக்காக நடத்தின இந்த தாக்குதல் ஒருவேளை அவங்கள இன்னும் வேகமா அந்த ஆயுதத்தை தயாரிக்க தூண்டுமா? யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த சிக்கலான கேள்விக்கு சுலபமான பதில்கள் கிடையாது.